டிசம்பர் 26, 2004 ஏற்பட்ட சுனாமியை தமிழ்நாட்டில் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். கடற்கரை பகுதியை எல்லாம் அடித்து துவம்சம் செய்தது. ஏராளமான உயிர்கள் கடலுக்கு இரையாகின. திருச்செந்தூரிலிருந்து 2 கிலோமீட்டர் தள்ளியிருக்கும் ஜீவா நகரில் கூட அதிகப்படியான சேதங்கள் ஏற்பட்டது. ஆனால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் எந்த ஒரு சேதாரமும் ஏற்படவில்லை. ஏனெனில் சுனாமி கோவிலை தாக்கவே இல்லை. அதற்கு மாறாக 2 கிலோமீட்டர் தண்ணீர் உள்வாங்கி சென்றது. திருச்செந்தூர் முருகன் கோவிலை சுனாமி தாக்காததற்கு ஆன்மீகவாதிகள் 2 காரணங்களை சொல்கிறார்கள். முதல் காரணம் என்னவென்றால், வருண பகவான் முருகனுக்கு நான் என் எல்லையை தாண்டி வரமாட்டேன் என்று சத்தியம் செய்து கொடுத்திருப்பது. இரண்டாவது காரணம், சூரபத்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது சூரபத்மன் மலை போன்ற மாமரமாகி கடலுக்குள் மறைந்து கொள்கிறான். அப்போது முருகப்பெருமான் கடல் நீர் பாய்ந்து பதுங்கி ஓடும்படியாக தனது வடிவேலை எறிந்து மாமரமாக இருக்கும் சூரபத்மனை 2ஆக பிளந்து சேவலாகவும் மயிலாகவும் மாற்றினார். சூரனை எதிர்த்து வேல் வீசிய எம்பெருமானின் வேலுக்கு பயந்து கடல் அலைகள் இன்றும் எத்தனையோ இயற்கை மாற்றங்கள் ஏற்பட்டு சீறுகின்ற நிலை வந்தாலும் எம்பெருமானின் வடிவேலுக்கு பயந்து பதுங்கி நிற்கிறது என்று இன்றளவும் நம்பப்படுகிறது. இன்று வரை திருச்செந்தூரை சுனாமி தாக்காமல் இருக்கும் இந்த அதிசயமும் ஆச்சரியமும் கலந்த நிகழ்வை விட முருகப்பெருமானின் சக்தியை உணர்வதற்கு வேறு எந்த நிகழ்வு சான்றாக இருக்க முடியும்?